கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு சிறிய சிறுகதை. கெட்டிமேளம் கெட்டிமேளம் மேலதாளங்கள் முழங்க, கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற மனித குரல்கள் முழங்க, மந்திரங்கள் உச்சரிக்கப்பட அவள் கழுத்தில் தாலி கட்டினான் மணாளன் தயாளன். மீதமிருந்த சடங்குகளும் முடிக்கப்பட மாப்பிள்ளையும் பெண்ணும் தனியாக உட்கார வைக்கப்பட்டு உணவருந்த வைக்கப்பட்டனர். மணப்பெண் சுகந்தியின் எண்ணங்கள் பின்னோக்கி ஓடின. சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு சுகந்தியும் அவள் காதலன் ஆதவனும் ஊருக்கு வெளியே உள்ள அம்மன் கோவிலின் குளத்து படிக்கட்டில் அமர்ந்திருந்தனர். ஆதவன் தொண்டையை கனைத்து கொண்டான். என்னை வர சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தால் எப்படி? என்ன சொல்லணும்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சுகந்திக்கு அழுகையாக வந்தது. இந்த 6 மாத காலமாக ஆதவன் மிகவும் மாறிவிட்டான் தான். அன்பை மட்டுமே காட்டத் தெரிந்த ஆதவன் இப்போதெல்லாம் வெறுப்பை மட்டுமே காட்டுகிறான். இப்படியெல்லாம் கூட ஆதவனுக்கு பேச தெரியுமா என்று நினைக்கும் அளவிற்கு வெறுப்பை காட்டுகிறான். எப்பொழுதும் சிரித்த முகமாய் இருப்பவன் இப்போதெல்லாம் சிடுமூஞ்சியாய் மாறிவிட்டான். எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுகிறான். சிறுவயதிலேயே தாய் தந்தையை இழந்து மாமாவின் தயவில் ஒண்டி வாழும் சுகந்திக்கு ஆதவனின் அன்பு மட்டுமே உலகமாயிருந்தது. இந்த 6 மாத காலமாக அதுவும் கிடைக்காமல் வாழ்க்கையே வெறுத்துவிட்டது அவளுக்கு. மாமா மாப்பிள்ளை பார்த்திருக்கிறாராம். பேர் தயாளன். சென்னையில் என்ஜினியராக வேலை பார்க்கிறாராம். நிச்சயம் பண்ண அடுத்த மாதம் வரப்போகிறார்கள். அதற்கு முன்பு நீங்கள் வந்து மாமாவிடம் பேசிவிட்டால் நன்றாக இருக்கும். எப்படியோ மனதிற்குள் பலமுறை பேசி உருப்போட்டதை சொல்லிவிட்டாள் சுகந்தி. முன்பெல்லாம் ஆதவனிடம் பேசுவது அவ்வளவு இலகுவாக இருக்கும். ஒரு தாயிடம் மகள் பேசுவது போல அனைத்தையும் பேசிவிடுவாள். ஆதவனை விரும்பிய பிறகு அவள் தாயில்லாத குறையை உணர்ந்ததே இல்லை. கடவுளுக்கு தன் மீதும் இரக்கம் இருக்கிறது என்று நினைத்திருந்தாள். இப்பொழுது அதுவும் இல்லை என்றாகிவிட்டது. நான் வந்து என்ன பேச முடியும்? நானே தாய் தந்தை இல்லாமல் அக்கா குடும்பத்தோடு ஒண்டி வாழ்பவன். எனக்கு நிறைய நகை போட்டு பெண் எடுக்க வேண்டும் என்று என் அக்கா நினைக்கிறாள். நான் வேண்டாம் என்று சொன்னால் என்னை தூக்கி வளர்த்த அக்காவிற்கு மனமாறுமா? உன் மாமாவால் அவ்வளவு நகை போட முடியுமா? அது மட்டுமா? நீ வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி. காதலுக்கு கண்ணில்லை என்பது உண்மைதான். ஆனால் கல்யாணத்திற்கு நகை பணம் ஜாதியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீ உன் மாமா பார்த்த வரனை ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என்று ஒரு வெறித்த பார்வையோடு சொல்லிவிட்டான் ஆதவன். இனி என்னை இவ்வாறு பேச அழைக்காதே. இனி நீ வேறு ஒருவருக்கு மனைவியாக வேண்டியவள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்துவிட்டான். முட்டி கொண்டு வந்த அழுகையை அடக்க முடியாது ஏங்கி ஏங்கி அழுதுவிட்டாள் சுகந்தி. இது இவருக்கு முன்னாடியே ஏன் தோணவில்லை? ஆதவன் மட்டும் தன் காதலை சுகந்தியிடம் சொல்லியிராவிட்டால் சுகந்தி காதல் என்ற ஒன்றை மனதாலும் உச்சரித்திருக்க மாட்டாள். அவ்வளவு மனக்கட்டுப்பாடோடு இருந்தவள் அவள். 2 வருட காலம் கல் மனதை கரைத்து காதல் விதையை ஊன்றிய ஆதவன் ஒரே வார்த்தையில், ஒரே வெறித்த பார்வையில் அதை பிடுங்க காரணம் என்ன? எவ்வளவு யோசித்தும் சுகந்தியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சுகந்தியை கல்யாணம் பண்ண முடியாது என்று அவன் சொன்ன காரணங்கள் முன்பே பலமுறை அவர்களால் அலசி ஆராயப்பட்டவையே. அவள் பலமுறை பயந்தும் அவளுக்கு தைரியம் கூறியவன் ஏன் அதையே காரணம் கூறினான் என்பது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அது காரணமல்ல என்பது மட்டும் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. மாமாவின் வார்த்தைகளை தட்ட முடியவில்லை. அப்படியே துணிந்து தட்டினாலும் பின்பு எவ்வாறு வாழ்வது என்ற மனப்பான்மையும் தைரியமின்மையும் அவளை தயாளனுடனான திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல வைத்தது. சம்மதம் சொன்னாள். இதோ பக்கத்தில் தயாளன். நாட்கள் ஓடின. சுகந்திக்கு புது வாழ்க்கை பழகிவிட்டது. தயாளன் மிகவும் அன்பான கணவனாக இருந்தான். என்றாவது 1-2 நாள் ஆதவனின் ஞாபகம் வரும். ஏன் அவ்வாறு செய்தான் என்று நினைத்து கொள்வாள். காதல் எல்லோரும் சொல்வது போல் பொல்லாதது, வாழ வைக்காது என்று நினைத்து கொள்வாள். தயாளனுடன் அவனது வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவே இருந்தது. அவர்களது அன்பிற்கு அடையாளமாய் இதோ சுகந்தி 7 மாத கால கர்ப்பவதி. பிரசவத்திற்கு மாமா வீட்டிலிருந்து வந்து அழைத்தார்கள். தயாளன் சிறிது கவலையோடு அனுப்பி வைத்தான். மாமாவின் வீட்டில் அனைவரும் அன்போடு இருந்தனர். அவளின் தோழி அன்பரசி அவளை காண வந்திருந்தாள். அன்பரசி அன்பான தோழி, ஆதவனை பற்றி அறிந்தவளும் கூட. இன்று எப்படியும் ஆதவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் சுகந்தி. அன்பு, நீ எப்படி இருக்கிறாய்? உன் குழந்தை எப்படி இருக்கிறான்? நான் நன்றாக இருக்கிறேன் சுகு. உனக்கு ஒன்று தெரியுமா?
நம்ம மேலே வீட்டு ஆதவன் அண்ணன் இருக்காரே, அவர் போன மாதம் இறந்து விட்டார். அவருக்கு இதயத்தில் ஏதோ ப்ராப்ளமாம், சரி செய்ய முடியாது என்று 1.5 வருடத்திற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களாம். அதனால் கல்யாணமே செய்ய மாட்டேன் என்று இருந்தாராம். அந்த அண்ணனோட அக்கா சொல்லி சொல்லி ஒரே புலம்பல். நல்ல வேலை நீ அவரை கல்யாணம் செஞ்சுக்கலடி. அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா உன் நிலைமை என்னாகும்னு யோசிக்கவே பயமாக இருக்குது. மீதி அன்பரசி பேசிய எதுவும் சுகந்தியின் காதில் விழவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் திரண்டு அவள் கேட்கும் திறனையும் பார்வையும் மறைத்து கொண்டிருந்தன. மனம் மட்டும் நினைத்து கொண்டது காதல் வாழ வைக்கும் என்று.